அம்மன் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருடம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது, குரு எப்ப பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை 31ஆம் தேதி, அதாவது மார்ச் 14ஆம் தேதி காலபுருஷனின் 2ஆம் இடமான ரிஷபராசியிலிருந்து காலபுருஷனோட 3ஆம் இடமான மிதுன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். குரு பகவான் பெயர்ச்சி ஆவதால் என்னென்ன பலன்கள் இருக்கிறது, குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்றது மாதிரி குரு எந்தெந்த இடத்தை பார்க்கிறார், தனது சிறப்பு பார்வை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த இடங்களை பார்க்கிறார், அது சார்ந்த விஷயங்கள் என்னென்ன நடக்கும், அதுக்கு நீங்க எந்த மாதிரி விஷயங்களை இந்த வருடத்துல தொடர்ச்சியா முன்னெடுத்து போகலாம் அப்படிங்கிறதை பற்றிய முழுமையான வீடியோ அப்படிங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா முழுமையா உங்களுடைய ராசிக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும், கடைசியாக நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பற்றியும், நட்சத்திரத்திற்கான முழு பலன்களையும் நீங்க முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்ப குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா 100% சுபர். அவர் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தீமைகள், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளில் இருந்தாலும் கூட உடனே வெளிவரக்கூடிய வகையில அந்த குரு பார்வை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அதனாலதான் குரு பார்த்தால் பல்வேறு விதமான நன்மைகள், கோடி நன்மைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல கூறுவது உண்டு. அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா வழிகாட்டியாகவும், அது மட்டும் இல்லாமங்க நிதித்துறை, நிர்வாகத்துறை, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குரு தான் காரகரா இருக்கிறாரு. அப்ப பொருளாதாரம் வேணும், பணம் வேணும் அப்படின்னா குரு ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குரு பார்த்தாரு அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்தார் அப்படின்னா பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் அமைஞ்சு நல்ல பெரிய உயர்வை தரக்கூடிய, தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். அப்ப குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் தான் குரு. இப்ப இந்த வருஷம் எந்த அளவுக்கு உங்களுக்கான முன்னேற்றங்களை குரு பெயர்ச்சியால கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத, உங்க ராசிக்கு இப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கடகம், காலச்சக்கரத்தின் 4வது ராசியா இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு சந்திர பகவானின் ஆதிக்கத்தை முழுமையாக பெற்ற நீங்கள் இப்ப இந்த காலகட்டத்துல இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரை 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்ப விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த குரு பெயர்ச்சியால உங்களுக்கு எதுவும் சிரமங்கள் இருக்குமா, நன்மைகள் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில கடகராசி அப்படிங்கிறவங்க கடந்த கால வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்டாச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அஷ்டமச்சனி பாதிப்பு ரொம்ப வறுத்து எடுத்துருச்சு. ஒரு அண்டா சட்டி கடாயில எண்ணெயை ஊற்றி உங்களை போட்டு பொறிச்சு எடுத்தது மாதிரி போட்டு வறுத்து எடுத்துருச்சு. அந்த மாதிரி செஞ்சிருச்சு இந்த கடந்த கால வாழ்க்கை. ஒரு பக்கம் மனசு, குடும்பத்துல பிரச்சனை, இன்னொரு பக்கம் பொருளாதார பிரச்சனை, அடுத்து இன்னொரு பக்கம் என்னன்னா உங்களுக்கே ஒரு நிம்மதி இல்லாத தன்மை. உடல் மனம் சரியாவே வரல, செட் ஆகலை. உடல் மனம் சரியா வரல, செட் ஆகலை. ஆமா, செட் ஆகாம, நிம்மதி இல்லாம, தூக்கம் இல்லாம பல நாள் வாழ்க்கையை கிடத்திருக்கீங்க. அடுத்து பாருங்க, உங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு குரு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. குரு மட்டும் கடந்த வருஷம் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னமும் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க, ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிருப்பீங்க. பட் குரு இருந்து உங்களை காப்பாத்திட்டாரு. ஆனா அந்த காப்பாத்தின குரு இப்ப எப்படி ஆயிட்டாரு அப்படின்னா 2ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அதே நேரத்துல உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவானும் மாறி 9ஆம் இடத்துக்கு போயிட்டாங்க. ஆமா, இனிமே உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு வேலை இல்லை, தடை தாமதத்திற்கு வேலை இல்லை, சிரமத்திற்கு வேலை இல்லை. இனிமே நீங்க எந்த ஒரு சூழ்நிலையும் ரொம்ப சிறப்பா நீங்க கையாளலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா,
உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. அதாவது குருபலம் நேரடியாக உங்களுக்கு இல்லைனாலும் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு. உங்கள் ராசியிலேருந்து 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். கண்டிப்பாக போன வருஷம் கடந்த வருஷத்தில் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. இல்லை அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பாக இடம் பூமி வீடு கண்டிப்பாக வாங்குவீங்க. இடம் வீடு பூமி கண்டிப்பாக அமைஞ்சே ஆகணும். வண்டி வாகனங்கள் வாங்கியே ஆகணும். தேவை அப்படி இருக்கும், வாங்கிடுவீங்க. அப்போ வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க. சுப விசேஷங்கள் நடக்கும். கொஞ்சம் வசதியாக உள்ள மக்கள் வீடை டெக்கரேஷன் பண்ணுறது, பெரிய லெவலில் சோடிச்சுக்கிறது, சுகஸ்தானங்களை பெருக்கிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த காலகட்டம். அடுத்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, குரு பகவான் அவரோட பார்வை அப்படிங்கிறதால இந்த கடன் பிரச்சனை வந்துச்சு இல்லையா, வீடு கட்டின கடன், குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு, ஏகப்பட்ட மருத்துவ செலவு பண்ணியாச்சு. உங்களுக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த மருத்துவ செலவு சார்ந்த கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலகட்டம். அதே போல உடல் உபாதைகள் சரியாகக்கூடிய காலகட்டம். சில பேர் இந்த அஷ்டமச்சனியில வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்க. பல பேருக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வேலை கிடைக்கும், சூப்பரான வேலை கிடைக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கும். நல்ல வேலையில் போய் அமர்ந்துருவீங்க. அப்போ அந்த விஷயமும் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து பாருங்களேன், ரொம்ப சிறப்பை எதிரிகளால் பிரச்சனை இல்லை. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் எதிரியையும் பார்த்தீங்கன்னா எதிரியையும் சமாளிச்சுட்டு வந்தீங்க. அதுவும் தொழில் போட்டி உங்களுக்கு ரொம்ப அதிகம். தொழில் சார்ந்த போட்டிகள், அவங்க போட்டியை சமாளிக்கிறதுக்கே தனியாக ஒரு ஆள் வேணும். அந்த மாதிரி போட்டியை சமாளிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். அப்போ அந்த எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலகுவாங்க, நல்லபடியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி இது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கோர்ட்டு கேஸு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகக்கூடிய காலகட்டம் இது. மனஸ்தாபம், மனம் சார்ந்த பிரச்சனை, அதாவது அசிங்கம் அவமானம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இனி சேராது. அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். இனி நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கடகராசிக்கு இந்த வருஷம் இருக்கு. போன வருஷம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுதல் அப்படிங்கிறது மாதிரி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதாவது பணம் வர்றது அப்படிங்கிறதும், ஆசைகள் ஒரு பக்கம் நிறைவேறது அப்படிங்கிறதும் நம்ம சில பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிங்க இல்லையா, அதெல்லாம் ஆரம்பிச்சு. ஆனால் இந்த வருஷம் என்னன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு குரு பகவான். திடீர் அதிர்ஷ்டம், அதுவும் ராகு வேற இங்கே இருக்கிறார். 8ஆம் இடத்தில் ராகு இருந்து ராகுவை குரு பார்க்கறதுனால மிகப்பெரிய லெவலில் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். கொஞ்சம் கவனமாக தான் கையாளணும். கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 100% இது சுபர் பார்க்கறதுனால நம்பி இதில் ஒரு முயற்சி எடுக்கலாம். அப்போ திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, ஏற்கனவே கொடுத்து வச்சிருந்த பணங்கள் திரும்ப வர்றது ஒரு பக்கம், மாமனார் மாமியார் சொத்துக்கள்லாம் கிடைக்கிறது, இல்லை எங்கேயாவது எதுலையாவது போட்டுட்டு மறந்துருப்பீங்க, இப்போ திரும்ப அது ரிட்டர்னாக நிற்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெளியூடு வெளிநாட்டில் இருக்கவங்க திடீர்னு ஒரு லாட்டரி டிக்கெட் எடுக்கிறது, 2 கோடி 4 கோடி 5 கோடின்னு விழுகிறது லாட்டரி டிக்கெட்டில், மிகப்பெரிய லெவலில் வசதியை பெருக்கிறது. அது மாதிரி திடீர் பணக்காரன், திடீர் யோகக்காரன். ஏன்னா ராகுங்கிறது யோகக்காரன். திடீர்னு அதுவும் குரு பார்க்குறேன்னா குரு பெருமனத்துக்கு சொந்தக்காரன். அப்போ குரு பார்வை அப்படின்னு பட்டவனை என்ன ஆகும்னா பெரும்பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ ஏகப்பட்ட பெருமணத்தை கையாளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருஷத்திலே உங்களுக்கு இருக்குது. அப்போ கவனமாக இருங்க, பயன்படுத்திக்கங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மறைமுக வருமானங்கள் நிறையா உண்டு. அதாவது எப்படி அப்படின்னா, இந்த இன்சூரன்ஸ் மூலமாக பணம் வர்றது, அடுத்து பார்த்தீங்கன்னாக்க சேமிப்பு வச்சிருந்து அந்த சேமிப்பே எங்கேயாவது டெபாசிட்டாக பண்ணி அதன் மூலமாக வருமானம் வர்றது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்லேருந்து வருமானம் வர்றது, அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி தான். அதாவது புரோக்கர் வேலை பார்க்குறது, அதாவது பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறது, அதன் மூலமாக வருமானம் வருது. அதாவது உழைப்பில்லாத வருமானம், மறைமுக வருமானங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிகப்பெரிய லெவலில் லாபம் ஈட்ட போகிறீங்க இந்த குரு பயிற்சியில். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது கடகராசினியர்களுக்கு லாபம் தரும் பயிற்சியாக
அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இதுவரைப்பட்ட கஷ்டம்லாம் எந்தெந்த காரணத்தால நீங்க கஷ்டப்பட்டீங்களோ அந்தந்த காரணங்கள்லாம் அடியோடு ஒழிஞ்சு போகுது. சிரமமே இல்லை. வீடு கஷ்டம் நீங்கிருச்சு, வண்டி கஷ்டம் நீங்கிருச்சு, கடன் பிரச்சனை நீங்கிருச்சு, தொழில் பிரச்சனை நீங்கிருச்சு, வேலை பிரச்சனை சரியாயிருச்சு. அடுத்து பாருங்க, கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குது, மருத்துவம் நல்லா கிடைக்குது, உடல் ஆரோக்கியம் சரியாகுது. இப்படி பல்வேறு விஷயங்கள் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். அமைதி, அன்பு, பொறுமை, நிதானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரம். நீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் வரனுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக திருமண பாக்கியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய போகுது. தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. வேலை வாய்ப்புகளில் வெற்றி நடை போடுவீங்க. ரொம்ப அமைதி, கௌரவம், அந்தஸ்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். அடுத்து பாருங்க, பூசம் நட்சத்திரம். ரொம்ப சிரமப்பட்டாச்சு, செஞ்சால் தான் சொந்த தொழில் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அக்கறையுமா இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க வெளிநாடு வெளியூர் யோகங்கள் போகக்கூடிய அமைப்பும், ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய அமைப்பும், அதே போல் மூத்த சகோதர வழிகளில் ஏகப்பட்ட உதவிகளும் கிடைக்க போகுது. அதுவும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, இயந்திர தொழிற்சாலைகள் நடத்துகிறவங்க, அதே போல் பெட்ரோல் பங்க் வச்சு நடத்துகிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இப்படி பல்வேறு விதத்தில் தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய லாபத்தை தரப்போகுது. அடுத்து ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை எடுத்த முயற்சிகள் கைகூடும் விதமாக ரொம்ப அற்புதமாக இருக்குது. முன்னேற்றமான பாதையை எடுத்து வைப்பீங்க. சோசியல் மீடியாவில் இருக்கவங்கலாம் நல்ல வெற்றி அடையப்படுவீங்க. அடுத்து ஐடி செக்டார் துறையில் இருக்கவங்க, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க, இப்படி பல்வேறு துறை சார்ந்து, அதாவது டெக்னாலஜி அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம். டெக்னாலஜி, கம்யூனிகேஷன், சிஸ்டம் ஓரியன்டாக ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொட்டி கிடக்குது. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களை சேரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.